இந்த வீடியோவில் பட்டி வெட்டுறதை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம பின் துண்டு அளவு இந்த இடத்துல எப்பயுமே மார்க் பண்ணுவோம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுட்டு அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுலேயே இப்போ உங்களுக்கு தெரியணுமேன்றதுனால அதே இடத்துலையே மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கோடு முன் துண்டுக்கு நம்ம 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுவோம்ல எப்பயுமே, அதே மாதிரி இந்த கோடு இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு 1/2 இன்ச்சு இங்கே மேலே மார்க் பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாக இப்படி கோடு போட்டாச்சு. இப்போ இதில் இருந்து என்ன பண்ணணும், 1/2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணணும். இந்த கோட்டில் இருந்து 1/2 இன்ச்சுக்கு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து 2.75 இந்த ஷேப் எடுத்துக்கணும். இப்படி அடுத்தது இங்கேருந்து 2.5, இதிலிருந்து 1 இன்ச்சுக்கு இங்கே ஷேப் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம 1 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ முன் துண்டு உயரம் இங்கே முடிஞ்சிருக்கு, பின் துண்டு உயரம் இவ்வளோ தான் இருக்குது. பின் துண்டு உயரம் நல்லா இப்படி இறக்கமாக போடுறதா இருந்தால் நமக்கு இப்போ பின் துண்டு உயரம் இந்த இடத்துல இறங்கி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் இங்கே ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பின் துண்டு உயரம் இங்கே தான் இருக்குது, முன் துண்டு உயரத்துக்கும் இதுக்கும் 1 இன்ச்சு தான் கேப் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டியுடைய உயரம் நமக்கு கொஞ்சம் பெருசாக வரணுன்றதுனால இந்த இடத்துலேருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துலேருந்து இப்படி கோடு கொண்டு வந்து இங்கே முடிச்சிடணும். அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்சு வச்சுருக்கிறோம்ல, இந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த 2.75 நம்ம இங்கே வச்சுருக்கிறோம்ல, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இங்கே வளைவு போட்டுடணும். இப்படி கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கணும். இப்படி டக்குன்னு அப்படி கிராஸாக வந்த மாதிரி இருக்கக்கூடாது, லைட்டாக இப்படி பெண்டாகி வரணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் லேஸாக இப்படி பெண்டான மாதிரி வரணும், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. இந்த கோடு இப்படி இந்த மார்க் பண்ணதில் முடிச்சிடணும். நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு இந்த இடத்துல வைக்கிற ஷேப்பு 1.5, 2.5, 2, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச்சு ஷேப் வச்சுக்கலாம். இங்கே வைக்கிற அளவு 2.5ன்றது பாடி சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த 2.5ன்றதை 2.75 மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 இன்ச்சுன்றதை 2.5 இன்ச்சாக மாற்றிக்கலாம். இப்போ செஸ்ட் அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல பெருசாக வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இப்படி டாட் பிடிக்கும்போது 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு வச்சோம்னா அப்போ நமக்கு இந்த இடத்துல ஷேப் நல்லா கொடுக்கும். அதனால் இந்த இடத்துல வைக்கும்போது அளவு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, 2.75, 2.5 அந்த மாதிரி மாற்றிக்கலாம். முன் துண்டு உயரம் மார்பு சுற்றளவு பெருசாக இருந்ததுன்னா டாட்டை கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம். இதுவே ஒரு சில ப்ளவுஸில் எப்படி வரும்னா, இப்போ உயரம் கம்மியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு பின் துண்டு உயரம் ஓரளவு திட்டமாக தான் போடுவாங்க. அப்போ இந்த இடத்தோட பின் துண்டு உயரம் முடிஞ்சு போயிடும். முன் துண்டு உயரம் இவ்வளோ தூரம் பின் துண்டு உயரம் அளவுக்கு கூட இறங்கி வர மாதிரியும் இருக்கும் ஒரு சில ஜாக்கெட்டில். அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே 1 இன்ச்சு ஷேப் எடுத்துருக்கிறோம்ல, அதில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு ஷேப் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பட்டியுடைய உயரம் சின்னதாக தான் வரும். இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸில் நல்லா ஹைட் வருது, செஸ்ட் அளவும் நல்லா பெருசாக வருது, முன்துண்டு அளவும். இதில் என்ன பண்ணணும், இதிலிருந்து நம்ம இங்கே வைக்கிற ஷேப்பு 2 இன்ச்சு வச்சுங்க. அடுத்தது இதிலிருந்து 3 இன்ச்சு, திரும்பி ஒரு 3 இன்ச்சு, இதிலிருந்து 1 இன்ச்சு ஷேப்புக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இதுக்கு வளைவு போட்டுடணும். அதே மாதிரி இங்கேருந்து லைட்டாக அப்படி பெண்டான மாதிரி போட்டுடணும். இந்த அளவு 2 இன்ச்சு அளவுக்கு வச்சா போதும், அதுக்கு மேலெல்லாம் எப்பயுமே வைக்க வேண்டாம். இந்த அளவோடு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து பட்டியை வெட்டி நம்ம இதில் வச்சுருக்குறோம். இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இந்த இடத்துல சைடில் கம்மி பண்ணிடணும். ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிக்க போகிறோம், அதனால் இங்கே சைடில் கம்மி பண்ணிடணும். இப்போ இந்த சைடு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே மேலே இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து
இப்படி ஷேப் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு நம்ம அந்த ஷார்ப்பை மட்டும் கம்மி பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி ஷார்ப்பாக வந்த மாதிரி இருக்கும், அதனால் அவ்வளோ தூரம் அந்த ஷார்ப்பு தேவையில்லை, நமக்கு கொஞ்சோண்டு கம்மி பண்ணி எடுத்துடலாம். இந்த கோடு இருக்குது இல்லை, இந்த கோட்டை விட ஒரு பாயிண்ட்டு இல்லைனா 2 பாயிண்ட் அளவுக்கு மேலே தூக்குன மாதிரி இப்படி கம்மி பண்ணிடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்து இது மேலே இப்படி வைக்கிறோம். நமக்கு முன்துண்டு இந்த அளவோடு முடிஞ்சிருக்கு. இப்படி பட்டி எடுத்து இது மேலே வச்சு பாருங்கள். இங்கே 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா போயிடும். அடுத்தது இங்கே நம்ம ஜாயின் பண்ணி திருப்பி படிமான தையல் போடுவோம். அப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் வேணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா இப்போ இந்த முன்துண்டிலேருந்து பின்துண்டு உயரம் வரைக்கும் அளந்து பார்த்தோம்னா நமக்கு 3 இன்ச் வருது. 3 + 1 4 இன்ச்சு. இப்போ பட்டியினுடைய உயரம் இந்த இடத்துல இருந்து 4 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோடு போட்டதுலேருந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அப்படியே இப்போ ப்ளவுஸ் போடும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு இப்படி பிறண்ட மாதிரி வரும். அந்த மாதிரி பிறல்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கிறோம்ல, இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி தூக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணது கரெக்டாக போய் இந்த இடத்துலேயே இந்த பாயிண்ட்லேயே முடிஞ்சிடணும். ஏன்னா நமக்கு இந்த பாயிண்டில் முடியலன்னா இந்த இடத்துல சேர்த்து நீங்கள் ஷேப் எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு பின்துண்டு உயரம் உங்களுக்கு கம்மியாக போயிடும். அதனால் 1/2 இன்ச் நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கம்மி பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து 1/2 இன்ச் இப்படி எடுத்து இந்த கோடு கொண்டு போய் இந்த புள்ளி நம்ம வச்சுருக்கிறதுலே மார்க் பண்ணி இப்படி முடிச்சிடணும். அவ்வளோதான், பட்டி ஃபுல்லாக வெட்டுறது இப்போ டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டி மட்டும் எப்படி தைக்கிறது, அது முன்துண்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பட்டியை இப்போ இப்படி வச்சுருக்குறோம். இதுக்கு கீழே 2 பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிப்பு கிடைக்கும் அப்படின்றதுனால அதனால் இப்படி வச்சுருக்குறோம். இந்த பக்கத்தில் எப்பயுமே பட்டி வைக்கும்போது இதனுடைய வளைவும் இப்படி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பட்டி எப்பயுமே மாறாது. இப்போ இந்த ஜாக்கெட்டுடைய துணியவே நம்ம இதில் திருப்பி கொடுத்துருக்குறோம் பின்பக்கத்துலேயும், அதனால் இதில் மாறாது. இதுவே இந்த பட்டிக்கு கீழே வேறு கலரில் துணி கொடுத்துட்டோம்னா கவனிக்காமல் வச்சிட்டோம்னாக்கா அப்போ வந்து பட்டியுடைய அளவு மாறி போயிடும். அதனால் எப்பயுமே என்ன பண்ணுறீங்க, இந்த வளைவும் கரெக்டாக இருக்கிற மாதிரியே வச்சிட்டோம்னா எப்படி செஞ்சாலுமே அளவு நமக்கு மாறாமல் கரெக்டாகவே கிடச்சிடும் அப்படியே பட்டியுடைய அளவு. இப்போ இப்படி வச்சிட்டோம். இதில் இந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுடணும். அடுத்தது அப்படியே இதை திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுடணும். நமக்கு இது கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா முன்துண்டில் ஜாயின் பண்ணணும். முன்துண்டில் ஜாயின் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து இப்படி வச்சு பார்த்துங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இது மேலே இப்படி வச்சிடணும். இப்போ இதில் இந்த பீஸ் எடுத்து இப்படி இது மேலே வச்சிடணும். இதில் இது மாதிரி வச்சுருங்க. இதில் நான் 2 டைப்பில் எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்றுத்தில் இப்படி பிசுறு வெளில தெரிகிற மாதிரி ஒன்று எப்படியும், இல்லை பிசுறு வெளில தெரியாமல் தைக்கிற மாதிரி எப்படின்ட்டு 2மே சொல்லித்தரேன்.
இந்த டாட்டை இப்படி மடித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது ஒரு டைப், இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இந்த பேக் சைடில் பார்த்தோம்னா இதில் பிசிறு தெரியும். பிசிறு தெரியாமல் தைக்கிறது எப்படின்னா, இப்படி வச்சுருக்குறோம்ல, இதில் இந்த ஒரு பட்டியை மட்டும் இப்படி எடுத்து விட்டுடணும். எடுத்துட்டு இதை இப்படி சுருட்டி விட்டுடணும். சுருட்டிட்டு இந்த 2 இடத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பட்டியும் இருக்கும். முன் துண்டு உள் பக்கமாக அப்படி இருக்கும். ரெண்டு தடவை குத்திட்டு ஊசி அதில் நிறுத்திடணும். நிறுத்திட்டு இப்படி பேக் சைடு தூக்கிடுங்க. இப்படி இந்த இடத்துல பட்டியை கரெக்டாக இப்படி கொண்டு வந்துடணும். பட்டி, முன் துண்டு, திரும்பி பட்டி, மூணுத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே தையல் போடணும். இதுலேயும் அதே மாதிரி இந்த டாட்டை உள் பக்கம் இப்படி மடித்து விட்டுடணும். இப்படி தைச்சிட்டு இதை உள் பக்கமாக அப்படி திருப்பி எடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு பேக் சைட்லேயும் வந்துடும். இப்போ இந்த சைட்லேயும் பிசிறு இல்லாமல் வந்துடும். இது ஒரு மெத்தடு. இது மாதிரி செஞ்சால் இது ஒரு ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். இப்படி வச்சுட்டோம். பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இதை இப்படி எடுத்து வச்சு இப்படி எக்ஸ்ட்ரா உள்ளதை பட்டியை மட்டும் கட் பண்ணிடணும். இந்த வீடியோவில் பட்டி கட் பண்ணுறது 2 டைப்பாக நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.